மலேசிய வேதாந்திரி ஸ்கை மனவளக்கலை அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் மனைவி நல வேட்பு நாள் விழா வருகின்ற ஆகஸ்ட் 30 நடைபெறவுள்ளது. கணவனுக்காக மனைவிமார்கள் விரதங்கள் கடைபிடிப்பதை பார்த்திருப்போம். ஆனால் மனைவியருக்கு அப்படி ஒரு விரதத்தை கணவர்கள் கடைபிடிப்பதில்லை. அந்த குறையை போக்கும் விதமாக மனைவியை பெருமைப்படுத்தும் வகையில் மனைவி நல வேட்பு நாள் விழா லிங்கி போர்டிக்சன் அறிவு திருக்கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெறவிருக்கிறதாக கூறுகிறார் சிறைத்துறையின் முன்னாள் துணை ஆணையர் அண்ணாதுரை காளிமுத்து. உலக அளவில் பார்த்தோம்னாக்க அன்னையர் தினம், தந்தையர் தினம், ஆசிரியர் தினம், ஏன் காதலர்களுக்கு கூட தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. அதனை ஒட்டியே ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 30 மனைவி நல வேட்பு விழா என கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்கள். அதனை ஒட்டியே மலேசிய வேதாந்திரி ஸ்கை மனவளக்கலை அறக்கட்டளை தனது அறிவு திருக்கோயிலான சிரம்பான் அறிவு திருக்கோயிலே எதிர்வரும் 30 ஆகஸ்ட் மாலை மணி 6:30 முதல் 8:30 மணி வரை இந்த மனைவி நல வேட்பு விழாவை கொண்டாட உள்ளது. இந்த மனைவி நல வேட்பு விழாவில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னாக்க, கணவன் மனைவியிலேயே உயிர் காந்த பரிமாற்றம் நடைபெறும். கணவன்மார்கள் மனைவிக்கு மல்லிகை பூ கொடுப்பார்கள், மனைவிமார்கள் கணவர்களுக்கு கனிகள் கொடுப்பார்கள். இதன் வழி குடும்பத்திலே ஒரு நல்ல இணக்க உணர்வு ஏற்படும். இவ்விழாவில் புதிதாக திருமணமான தம்பதிகள், முதிய தம்பதிகள் என அனைவரும் பங்கேற்கலாம். மனைவியை கௌரவிக்கும் விதமாக மட்டுமின்றி கணவன் மனைவி உறவு மேம்படும் நோக்கில் நடைபெறவுள்ள இவ்விழாவில் பங்கேற்க விரும்பும் தம்பதிகள் திரையில் காணும் கூகுள் படிவத்தில் முன்பதிவு செய்யுங்கள்.